ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சிறப்பு சிறப்புங்க ஐயா. கரெக்ட். பொதுவாக இந்த யோகி அவயோகி அப்படிங்கிற விஷயம் ஒரு கான்செப்ட் இருக்குங்க ஜாதக ரீதியாவே. ஆமாங்க. சொல்லுவாங்களே ஐயா, ஒரு யோகம் பண்ணக்கூடியவர் யோகி, ஆமாங்க. அவயோகத்தை தரக்கூடிய அவயோகின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? ஒருவருடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய வேலையை செய்வது தான் யோகி அவயோகி. ஏன்னா இந்த யோகி அவயோகி நம்ம ரொம்ப 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 நீங்க சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுங்க. ஒரு ஜாதகர் பிறக்கிற போது அதனுடைய பஞ்ச அங்கங்கள் இருக்கு. நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், நாள், கிழமை, சரிங்களா? இதில் அந்த யோகங்கள் தான் 27 டோட்டல் நம்ம நாமயோகங்கள் இருக்கு. இந்த 27 நாமயோகங்களுக்கும் ஒருவர் வந்து அவயோகியாக வருவார். அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து யோகியாக வருவார். இப்போ ஒரு ஜாதகத்தில் யோகி சிறப்பாக அமைஞ்சு அவர் லக்ன பாவங்களோடு சுப கிரகங்களோடு இணைஞ்சு அமைஞ்சிட்டு அதுக்கு உண்டான தசாபுத்தி நடக்கிற போது அவர் வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான உயரத்தை அடைகிறார். அதே மாதிரி ஒருத்தர் நான் வந்து அடுத்தது என்ன செய்யலாம், இலக்கு தெரியாத ஒரு டெஸ்டினி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது அவருக்கு உண்டான இலக்கை நிர்ணயித்து கொடுப்பவர் தான் இந்த யோகி. ஆமாங்க. அதே மாதிரி அவயோகி நடத்தக்கூடிய திசைகளில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ வந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் யோகி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னத்தில் அவருடைய ஜாதகத்தில் வந்துங்க எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த அந்த பாக அடிப்படையில் அவர் வந்து யோகா கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ லக்னத்தில் அமர்ந்திருந்தாருன்னா அவர் லக்னத்துக்கு அந்த யோகம் கொடுப்பார். இப்போ அந்த ஜாதகருக்கு அந்த யோகம் கிடைக்கும். இப்போ அந்த அவருடைய யோகி வந்து அவருடைய லக்னத்துக்கு 7ல் உட்காந்துருந்தாருன்னா அவருடைய திருமணத்தை ஆஃப்டர் மேரேஜ் அவருடைய மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய யோகத்தை கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யோகி அவயோகிகள் வந்து அதுக்குண்டானபடி நமக்கு மிகப்பெரிய யோகங்களையும் அவயோகங்களையும் செஞ்சிடும். இப்போ உதாரணம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிபதி ஒருத்தர் தான் யோகியாகவும் அவயோகியும் இருப்பார். இப்போ வந்து 27 நாமயோகங்கள்ல இப்போ வந்து உங்களுக்கு முதல் நாமயோகம் வந்து இஷ்கம்பம் நாமயோகம். அதுக்கு வந்து யோகி தான் வந்து உங்களுக்கு சனி யோகியா இருப்பார். அது மாதிரி உங்களுக்கு 27 நாமயோகங்களுக்கும் ஒருவர் வந்து யோகியாகவும் அவயோகி இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு இதை எடுத்து பார்ப்போம். இப்போ நம்மளுடைய இதுலேயே எடுத்து பார்ப்போங்களே, நம்ம இப்போ ஜோதிடத்திலேயே இப்போ மிகச்சிறந்த தலைசிறந்து விளங்கி கொண்டிருக்கிற என்னுடைய மானசீக குருவான ஆதித்ய குருஜி அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து அவருக்கு யோகி. அவர் வந்து மிதுன லக்னம், அவருக்கு வந்து குரு யோகி. அவர் ஜோதிடத்துறையில் சிறந்து விளங்கியிருந்தாலும் அவர் என்னைக்கு அந்த சொல்லி கொடுக்குற தன்மை, அந்த குருவோட தன்மை, அவர் பேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருஜின்னு வச்சிருக்காரு. ஸோ அந்த குருவோட தன்மையும் அவருடைய பெயரில் அந்த குருவையும் எடுத்து கொண்டு வந்திருக்காரு. அது என்னைக்கு அதாவது அவர் மற்றவர்களுக்கும் அந்த ஜோதிடத்தை அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவர் எப்போ வந்து அவர் குருவாக வந்தாரோ அதுக்கப்புறம் அவர் ரொம்ப மிக பிரபலமாக அவராக இருக்கார். இப்போ இன்னொன்று எடுத்திங்கன்னா, இப்போ அவர் ஆக்சுவலாக கட்டிடத்துறையில் ரொம்ப ஒரு சிறுவதிலிருந்தே அவர் கட்டிடத்துறையில் இருந்தார். கட்டிடத்துறையிலிருந்து அவர் கட்டிடங்களை கட்டுறது பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக கட்டுவார். அவருக்கு பார்த்திங்கன்னா கடக லக்னம் 5 கோடி செவ்வாய் வந்து உச்சம் ராகுவோடு இணைஞ்சிருக்கார். அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து யோகி வந்து குரு யோகி. அவர் சிறுவயதிலிருந்தே அவர் தந்தை வந்து ரொம்பவும் கட்டிடத்துறையில் வரணும்னு சொல்லிட்டு சிறுவயதிலேருந்தே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்யூட்டர் கொடுத்துருந்தார். அவர் பில்டிங் அழகாக எல்லாமே கட்டுவார். ஆனாலும் அவர் சிறுவயதிலேருந்து அதை விட என்னென்னா ரொம்ப நாட்டம் வந்து போர்க்கலைகளான இது சிலம்பமும் கரத்தாலையும் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வத்தில் அதை ரொம்ப ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அதை வந்து ரெகுலர் ப்ராக்டிஸிங் செஞ்சுட்டு இருந்தார். இந்த கட்டிடங்களை வந்து ரொம்ப அழகாக அவர் கட்டி கொடுத்துட்டு இருந்தார். இருந்தாலும் அவருக்கு அதில் வந்து பெருசாக அதை சைன் பண்ண முடியல. வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 48-50 வருடங்களை கடந்ததுக்கு அப்புறம், அது 48 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணார்னா அவர் டோட்டலாகவே அந்த அந்த கட்டிடத்துறையும் விட்டுட்டார். அது வேணாம், எனக்கு வந்து நான் வந்து ஒன்லி கராத்தே அண்டு இது சிலம்பம் அந்த மாஸ்டராக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃபுல் டீச்சிங்கில் இறங்கிட்டார். அந்த டீச்சிங்கில் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த குருவோடைய அந்த தன்மையை எடுத்ததுக்கப்புறம்
அப்புறம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 வருடங்களுக்கு ரொம்ப மிகப்பெரியான ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு இப்போ நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார். ஸோ இப்போ என்னென்னா அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு உண்டான வளர்ச்சி எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இந்த யோகியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட ஜாதகம் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு யாருக்கு யோகி? உங்களுக்கு எனக்கு கேது. சரிங்க. இப்போ அவர் இப்போ உங்க லக்னத்துல எந்த பாவத்தில் இருக்காங்க? அவர் 10ஆம் பாவத்தில் இருக்காரு. லக்னம் உங்க லக்னம் என்ன லக்னங்க? சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். இப்போ சிம்ம லக்னத்துக்கு அவர் 10ல் இருக்கிறார். ஸோ உங்க சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறார். காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், அவர் ரிஷப வீட்டில் இருக்கு. ஸோ நீங்க சுக்கிரனுடைய துறை. ஸோ அதனாலே நீங்க இப்போ இந்த ஸ்டுடியோ அதில் வந்துட்டீங்க. ப்ளஸ் அது உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 2ஆவும் இருக்கிறாரு. ஸோ அதில் நீங்க இன்டர்வியூ பண்றீங்க, அது பேசுறீங்க. ஸோ அது மூலியமா உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுப்பார். இப்போ நடக்கிற தசை இப்போ என்ன உங்களுக்கு தசை? எனக்கு கேது நடந்துட்டு பாத்தீங்களா? இப்போ இந்த கே தசையில தான் நீங்க இப்போ யூடியூப்ல இப்போ கிட்டத்தட்ட ஒரு பொசிஷன் இருக்கீங்க. அந்த தசாபுத்தி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல போய் உட்காந்து. ஆமாங்க. ஒன்னா அதனுடைய தசாபுத்தி நடக்கணும், அந்த யோகியோட தசாபுத்தி நடக்கணும். இல்ல அந்த யோகியோட நட்சத்திரத்துல ஒரு கிரகம் அமர்ந்து அந்த தசை நடக்கணும். ஸோ இந்த மாதிரி நடக்கிற போது அது டோட்டலா அவருடைய அதான் இலக்கு தீர்மானிக்கப்படாம அவர் கன்ஃபியூஷன் இருந்தா கூட அந்த தசா புத்திகள்ல அவருடைய இலக்கு நிர்ணயிக்கப்படும். நீங்க சொல்றது பார்த்தா இந்த சொல்லுவாங்களே ஐயா, அந்த கோடீஸ்வர யோகம், ராஜராஜ யோகம்லாம் சொல்லுவாங்க. நார்மலா இருந்தான்ப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு லக்கு வந்துச்சு, திடீர்னு அதிர்ஷ்டமே அடிச்சிருச்சு, ஒரு லாட்டரி கீட்டரி அடிச்சிருச்சு, நல்லா போயிட்டான், உயர்ந்துட்டான், அந்த கஷ்டப்பட்டு வந்தான், நல்லா உழைப்புனால மிகப்பெரிய உச்சத்துக்கு போனான். இதெல்லாம் பண்ணக்கூடியது யோகி தான். கட்டாயங்க. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிரகம் யோகியா இருக்கும், ஒவ்வொரு கிரகங்களும் அவயோகியாவும் இருக்கும். இப்ப அந்த அவயோகின்னு சொல்றதை நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கும்? கட்டாயம் அது என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன். என்னோட வாழ்க்கையை எடுத்துட்டீங்கன்னா என்னோட வாழ்க்கையில புதன் அவயோகி இருக்காரு. யோகி இப்போ அவர் சந்திரனா இருக்காரு. ஸோ சந்திரன்ற போது மற்றவர்களுடைய நான் அவங்க மனசை அறியக்கூடிய அந்த கலையான இப்போ ஜோதிடக்கலை. ஸோ இப்போ எனக்கு புதனில் எனக்கு என்ன ஆச்சுன்னா, புதனில் அவயோகி இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்னா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அதுக்கு நான் கொடுத்த விலைங்கிறது பல லட்சங்களாக கொடுத்துட்டேன். ஏன்னா நான் சில டாக்குமெண்டேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அப்போ எனக்கு அது பற்றியான ஒரு நாலேஜ் இல்லை. ஸோ அப்போ அது டாக்குமெண்ட் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்து அதில் ஏகப்பட்ட லாசஸ். அதுக்கப்புறம் தான் நிறையா தெரிஞ்சது. இப்போ ஜாதகங்கள் அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லாகவே இந்த ஜோதிடத்துறையில் இதில் ஏன் இந்த விளைவுகள்லாம் ஏற்பட்டுச்சு, நம்ம வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ இந்த வகையான நமக்கு இப்போ இந்த மாற்றங்கள் ஏன் வருது அப்படின்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் இந்த யோகி அவயோகியில் எல்லாமே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த அவயோக தசையிலையும் நம்ம எப்படி யோகத்தை நம்ம எடுத்து வரணும், அப்போ நமக்கு உண்டான யோகியை நம்ம சரியாக இப்போ தான் பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தீர்மானிச்சு தான் இப்போ இந்த துறையில் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி இதை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சுக்கரன் யோகியா இருக்காரு, ஆனா அவருக்கு தசா நடக்கும் போது பலன் கொடுப்பாரு. ஆமா கரெக்டுங்களா? ஒரு புத்தி நடக்கும்போது கண்டிப்பா புத்தி நடக்கும்போது கொடுப்பாரு. இப்ப ஒரு ஜாதகம் எடுத்துக்கு அன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு மீன லக்னம், ராகு தசை. அந்த பெண்ணுக்கு ராகு யோகி, ஆனா சுக்கிரன் அவயோகி. ராகு இருப்பது ரிஷபத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் அவயோகியோட டோட்டலா இணைஞ்சிருக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு என்னாச்சுன்னா ராகு தசையில சுக்கிர புத்தி, ராகு தசை சுக்கிர புத்தியில, அதாவது என்னன்னா அந்த டைம்ல எடுத்த முடிவு ஒரு தவறான முடிவு, திருமணம். அந்த திருமணத்துல அவருக்கு டோட்டலாவே ஒரு திருப்தி இல்லாத நிலை. ஏன்னா ஹஸ்பண்டு டோட்டலாவே அவங்களும் சரியில்லை. ஸோ சரியில்லாத ஒரு கணவருடன் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்தது. ஸோ அந்த அவயோக புத்தியில எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கவே கூடாது. இது நம்ம என்னன்னா இது மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு. அதான் நீங்க சொல்றத வாழ்க்கையை தலைகீழா மாற்றும் யோகி அவயோகின்னு சொல்லலாம். இது சிறு வயதிலிருந்தே நம்ம இந்த ஒரு ஜாதகத்துக்கு, ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, வாழ்க்கையில எல்லாம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் பரிகாரம்னு ஒன்றை தேடிதான் அந்த ஜோதிடத்துக்குள்ள வராங்க. என்னை பொறுத்தளவுக்கு வருமுன் காப்போன்ற மாதிரி நம்ம எப்பவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். நம்மளுடைய ஜாதகங்கள் இப்போ நிறைய அஸ்ட்ராலஜி, நிறைய டெக்னாலஜிகள் எல்லாம் வந்துருச்சு. இப்போ அதுலாம் அப்பெல்லாம் இல்லை. நாங்கள் சின்ன வயசாக போய் ஹாரோஸ்கோப் பார்க்கும் போதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ என்னன்னா எல்லாரும் இந்த ஜாதகங்களை ரெகுலராக அதை இது பண்ணி
அந்த சிறு வயதுலேருந்து அந்த குழந்தைங்களை விட்டு வரணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த துறையில் வந்தால் இவங்க வந்து சிறப்படைவாங்க, இவங்களுக்கு எது யோகத்தை கொடுக்கும், இவங்க எந்த விஷயங்களும் தொடக்கூடாது. இப்போ சுக்கிரன் அவயோகியான்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து பெண்கள் விஷயத்துலையும் ப்ளஸ் வந்து லக்ஸரியான விஷயங்கள்லையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் போய் 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 வீழ்ந்தாங்கன்னா அதில் நிறைய நஷ்டங்களையும் சில ஏகப்பட்ட வந்து இஷ்யூஸும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் அந்த யோகி அவயோகிகளை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஒரு தசா புத்தி நடக்கிற போது அடுத்த தசா புத்தி யோக தசை நடக்குதா இல்லை அவயோக தசை நடக்குதா அது பார்க்கணும். ஒருத்தருக்கு அந்த யோகி வந்து கெடாமல் இருக்கணுங்க. அந்த யோகி பார்த்தீங்கன்னா அது கெடாமல், அதாவது உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து இப்போ வந்து குரு யோகினா அவர் வந்து ராகுவோட இணைஞ்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரி ராகுவோட இணைஞ்சு அப்போ குரு தசை நடக்கிற போது கண்டிப்பாக கன்ஃபியூஷன் கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னோட ஒரு கிளைண்ட் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குரு யோகி, ஆனால் வந்து அவருக்கு அந்த குரு வந்து ராகுவோட இணைஞ்சிருந்தார். அவரோட ஜாதகத்தை பார்த்து கேட்டேன், அவருக்கு வந்து உங்களுக்கு நிறைய சொத்துக்கள், அவர் வந்து ஆக்சுவலி தனுசு இருக்கணும். இப்போ அவருக்கு ராகு குரு இருக்கிறது தனுசுக்கு 6ஆம் இடமான ரிஷபத்தில். அப்போ நாளுக்குடையவரும் குரு தான். ஸோ சொன்னேன், நினச்சேன் நீங்கள் நிறைய சொத்துக்கள், அதாவது என்ன அது மட்டும் இல்லை, அந்த குரு வந்து செவ்வாயோட திரிகோணத்தில் உங்களுக்கு டோட்டலாக லிங்காக இருக்குது. ஸோ அவங்க பூர்வீகத்தில் நிறைய ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த சொத்துக்கள்லாம் வேறு விதமான ஒரு ட்ரஸ்டினால் அபகரிக்கப்பட்டுருச்சு. அவரும் அந்த இதுக்காக நான் கேட்டேன், நீங்கள் உங்களுடைய செவ்வாய் தசையில் மிகப்பெரிய போராட்டம் செஞ்சுருப்பீங்க. ஆமாம் சார். அதே மாதிரி ராகு தசையில் வந்து ரொம்ப அருமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணார்னா ஏகப்பட்ட இதுக்கெல்லாம் மீடியாக்கெல்லாம் போய் அது இதுன்னு பண்ணாராமா. பட் அதில் வந்து திருப்பியாக சொத்துக்கள் விற்க முடியல, ஏன்னா சரியான டாக்குமெண்ட்ஸ் அவங்ககிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஒருத்தரோட யோகியை பற்றி அதே டைமில் அவர் வந்து அந்த யோகியான அந்த குரு காரத்துவத்தையும் பிடிச்சார். அவர் டீச்சிங்லேயும் இருந்தார். ப்ளஸ் அவருக்கு புதன் சுக்கரன் ரொம்ப இணைஞ்சிருந்ததுனால அவர் ஆடிட்டிங்லேயும் வந்து ஒரு சிறப்பான பொசிஷன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு அவர் வந்து சர்வீஸ் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பர்சன். ஸோ குருனாவே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வழிகாட்டி, ஸோ மற்றவங்களுக்கு வழிகாட்டி விடுறது ஒரு பெரிய ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்துட்டு இருக்கேன். சிறப்பு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கய்யா. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்ப்பாங்க. நன்றி.